நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த காணொலியில ஒரு அருமையான கதையை தான் நான் உங்களுக்காக கொண்டு வந்திருக்கேன். இந்த கதையில நீங்க எதிர்பார்க்காத நிறைய திருப்பங்கள் இருக்கும். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காவும் இந்த கதை போகும். இந்த கதையோட சுருக்கத்தை நான் முதல்ல சொல்றேன். ஆக்சுவலா ஒரு குடியிருப்பு இருக்கு. மொத்தம் 8 வீடு இருக்கு. அந்த 8 வீடுல கமலான்னு ஒருத்தங்க இருக்காங்க. அந்த கமலாவை பொறுத்த வரைக்கும் எப்படியாவது புதுசா ஒரு இடம் வாங்கணும்ன்ற மாதிரி காசெல்லாம் கஷ்டப்பட்டு சேர்த்துட்டு இருக்காங்க. 5 லட்சம் ரூபாய் வரைக்கும் சேர்த்துடுறாங்க. அப்படி சேர்த்த காசு திடீர்னு காணாம போயிருது. யாரோ திருடி இருக்காங்கன்றது இவங்களுக்கு தெரிஞ்சிருது. இவங்களுமே போலீஸ் கிட்ட இந்த கேஸை கொண்டு போறாங்க. போலீஸ் விசாரிக்கிறாங்க. இந்த 7 காம்பவுண்ட் இருக்குல்ல, அதாவது 7 வீடு இருக்குல்ல, இந்த வீட்டுல இருக்க யாராவது இதுல சம்பந்தப்பட்டிருக்க வாய்ப்பு இருக்கான்ற ஆங்கிள் ஒரு லேடி இன்ஸ்பெக்டர் தான் விசாரிக்கிறாங்க. அப்படி விசாரிச்ச இன்ஸ்பெக்டர் லேடி குற்றவாளியை கண்டுபிடிச்சாங்களா இல்லையான்னு சொல்றதுதான் மீதி கதை. இந்த கதை கண்டிப்பா உங்க எல்லாருக்குமே பிடிக்கும். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்கன்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இதுக்கு முன்னாடியே நம்ம சேனல்ல நிறைய விதமான கதைகளை போட்டிருக்கோம். அந்த கதைகளும் கண்டிப்பா உங்களுக்கு பிடிக்கும். அதே மாதிரி இந்த கதையை ஃபுல்லா நம்ம பாக்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் மட்டும் போடுங்க. அப்பதான் உங்களை மாதிரி பாக்குற நிறைய பேர்கிட்ட இந்த வீடியோ கொண்டு போய் சஜஷன்ல காட்டும். அதுக்காக தான் சொல்றேன். இப்ப நம்ம கதைக்குள்ள வந்துடலாம். கதையோட தொடக்கமே அந்த 8 வீடு சேர்ந்து இடத்த காட்டுறாங்க. ஆக்சுவலா ஓனர் லேடி இருக்காங்கல்ல, அவங்க பேரு விஜயா அப்படின்றது. ஹஸ்பண்ட் தான் ஓனர். இவங்க ஓனரோட ஒய்ஃப். அவங்கள பொறுத்த வரைக்கும் ஒரு வீட்டை சேர்ந்தவங்களா இருப்பாங்க. அங்க 8 வீடு இருக்குன்னா இருக்கிறதுல ஒரு போர்ஷன் மட்டும் கொஞ்சம் பெருசா இருக்கும். அவங்க இருக்கிறதுக்கான போர்ஷனை மட்டும் பெருசா கட்டியிருக்காங்க. இதை தாண்டி ஒரு 7 வீடு இருக்கு. 7 வீடுல பேச்சுலர் பசங்க கிடையாது, எல்லாருமே குடும்பத்தை சேர்ந்தவங்களா இருக்காங்க. அப்படி இல்லைன்னா லேடிஸ் மட்டும் தனியா இருக்க மாதிரி வீடும் இருக்கு. அந்த மாதிரி ஒரு வீட்டை சேர்ந்தவங்க தான் கமலான்றவங்களா இருப்பாங்க. இந்த கமலாவை பொறுத்த வரைக்கும் ஹஸ்பண்ட் எல்லாம் இழந்துட்டாங்க. அதே மாதிரி பசங்க இருக்காங்க பாத்தீங்களா, வெளியூர்ல வேலை பார்த்துட்டு இருக்காங்க. பசங்களுக்கு ஏதாவது நம்ம பண்ணணும், அதாவது இடம் வாங்கி தரணும். இடம் வாங்குறதுக்காக, ஏன்னா பசங்க அம்மாக்கு காசு அனுப்புவாங்க போல, இவங்க செலவு போக மீதி காசெல்லாம் இவங்க சேர்த்து சேர்த்து வைக்கிறாங்க. எப்படியாவது பசங்களுக்கு நம்ம இடம் வாங்கிடணும், பசங்க கஷ்டப்பட்டு வேலை பார்க்கறாங்க, நம்ம இடம் வாங்கிடணும்ன்ற மாதிரி தான் காசு சேர்த்துட்டு இருக்காங்க. இந்த கமலாவை பொறுத்த வரைக்கும் 55-56 வயசு ஆயிருதுல, இவங்களுக்கான வேலை எல்லாத்தையும் இவங்க பாத்துக்க முடியாது. அதனால சாந்தின்ற ஒரு பெண்மணியை வேலைக்காக இவங்க போட்டிருக்காங்க. அந்த சாந்திக்கு ஒரு 30 வயசு இருக்கும். அந்த பொண்ணு தான் வீட்டுல இவங்களுக்கு தேவையான சாப்பாடை செஞ்சு வைப்பா. அதே மாதிரி துணி, பாத்திரம் கழுவுறது, இது எல்லாத்தையும் பண்ணுவா அந்த சாந்தியை பொறுத்த வரைக்கும். ஆக்சுவலா இந்த கமலா இருக்காங்கல்ல, அந்த வீட்டு கீ இருக்கு பாத்தீங்களா, 2 பேர்கிட்டயும் இருக்கும். கமலா கிட்ட ஒண்ணு இருக்கும், சாந்தி கிட்ட இருக்கும். ஏன்னா கமலா சில சமயம் காலையில வாக்கிங்காக வெளியே போயிடுவாங்க. அந்த சமயம் சாந்தி வெயிட் பண்ணக்கூடாது, வேலையை பார்க்கணுன்றதுக்காக அவகிட்ட ஒரு சாவியை தந்துருவாங்க. இதுதான் கமலாவோட வாழ்க்கையா இருக்கும். அதே மாதிரி இப்ப கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இந்த 7 போர்ஷன் இருக்குன்னு சொன்ன பாத்தீங்களா, அதுல ஒரு போர்ஷன்ல காலியா தான் இருந்திருக்கும். இவ்வளவு நாள் காலியா தான் இருந்திருக்கும். அந்த இடத்துக்கு ரேவதின்ற ஒருத்தங்க வராங்க. அந்த ரேவதியை பொறுத்த வரைக்கும் கணவனால நிறைய பிரச்சனையை ஃபேஸ் பண்ணிருப்பாங்க. எப்ப பாரு கணவன் அடிச்சுக்கிட்டே இருப்பாரு. இதுக்கப்புறம் அவங்க கூட சேர்ந்து வாழ முடியாது, நான் எங்கேயாவது போறேன்ற மாதிரி லீகலா என்னென்ன ஃபார்மாலிட்டி எல்லாம் பண்ணுமோ அது எல்லாத்தையும் முடிச்சிருப்பாங்க. இவங்களுக்கு ஒரு குழந்தை இருக்கு. அந்த குழந்தையை கூட்டிட்டு இப்பதான் இங்க வந்திருப்பாங்க. அதாவது கடைசி கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் இங்க வந்திருப்பாங்க. இதுதான் இந்த காம்பவுண்டோட நிலைமை. அதுக்கப்புறம் நிறைய குடும்பங்கள் இருக்காங்க. அந்த குடும்பங்களை பத்தி நம்மளுக்கு பெருசா தேவை கிடையாது. இப்ப கமலா இருக்காங்க பாத்தீங்களா, திடீர்னு கமலா அவங்க லாக்கர் ஓபன் பண்றாங்க. அதாவது அவங்க வீட்டுல லாக்கர்ல தான் காசை பத்திரமா சேர்த்து வச்சுக்கிட்டே இருக்காங்க. அதை ஓபன் பண்ணும் போது உள்ள காசு இல்லைன்றது தெரிய வருது. அதாவது அந்த 5 லட்சம் ரூபாய் மிஸ் ஆகுறது இவங்களுக்கு தெரிய வருது. இவங்க பயங்கரமா ஷாக் ஆயிடுறாங்க. எப்படி 5 லட்சம் ரூபாய் மிஸ் ஆகும், நம்ம லாக்கர்ல பத்திரமா தானே வச்சோம், எப்படி மிஸ் ஆகும் அப்படின்ற மாதிரி ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த சமயம் தான் வேலைக்காரங்களான சாந்தி வராங்க. என்னமா ஆச்சுன்னு கேட்கும் போது, இந்த மாதிரி காசு போயிருச்சு, எப்படின்னே தெரியல அப்படின்ற மாதிரிலாம் புலம்பிட்டு இருக்கும் போது, என்னமா சொல்றீங்க அப்படின்ற மாதிரி சாந்தியும் பதட்டப்பட ஆரம்பிக்கிறாங்க. நீங்க காசு வச்சிருக்கிறது யாருக்குமா தெரியும் அப்படின்னும் போது இவங்களுமே சாந்தியை ஒரு மாதிரி பாக்குறாங்க. ஏன்னா சாந்திக்கு அது தெரியும்ல. இதை தாண்டி விஜயாக்கும் தெரியும். விஜயா யாருன்றதை தெளிவா இன்னொன்னு சொல்லிடுறேன். 7 வீடு இருக்கு பாத்தீங்களா, அதுல ஓனர் வீடும் ஒண்ணு. அதாவது 8வது வீடா ஓனர் வீடு இருக்கும். அவங்க அந்த ஓனரோட ஒய்ஃப் தான் விஜயா. விஜயா கிட்டே இவங்க பேசும்போது சொல்லியிருப்பாங்க. அது என்னன்னா இந்த மாதிரி பசங்க 2 பேர் வெளியூர்ல இருந்து நல்லா சம்பாதிக்கிறாங்க, அவங்களுக்கு ஏதாவது இடம் வாங்கணும், அதுக்காக தான் சேர்த்துட்டு இருக்கன்ற மாதிரி இவங்க பேசும்போது, சகஜமா பேசும்போது சொல்லியிருப்பாங்க. அந்த சமயம் அவங்க சொல்லும் போது ரேவதி பார்த்திருப்பாங்க. அதாவது கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இங்க வந்தாங்க, ஒரு பொண்ணை கூட்டிட்டு, அதாவது அவங்க குழந்தைய கூட்டிட்டு வந்தாங்கன்னு சொன்ன பாத்தீங்களா, அந்த ரேவதி இவங்க பேசினதை கிராஸ் பண்ணி கேட்டிருப்பாங்க. அதே மாதிரி கமலா மத்த ஃபேமிலிஸ் கிட்ட எல்லாம் பெருசா பேச்சு இல்ல. ஓனர் லேடி கிட்ட பேசுவாங்க, இவங்க வீட்டுக்கு வர வேலைக்காரி கிட்ட பேசுவாங்க. மத்தபடி பெருசா யார்கிட்டயும் பேச மாட்டாங்க, தனியா தான் இருப்பாங்க, வீட்டுக்குள்ளேயே தான் இருப்பாங்க. சோ இப்ப விஜயாக்கு தெரியும், ரேவதிக்கும் தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கு. இதை தாண்டி கூட இருக்க சாந்திக்கும் இது தெரியும். யார சந்தேகப்படுறதே இவங்களுக்கு தெரியல. இவங்களை பொறுத்த வரைக்கும் பேசாம போலீஸ் கிட்ட போயிடலாம், வேற வழியே கிடையாதுன்ற மாதிரி போலீஸ் கிட்ட போறதுக்கு முடிவு பண்றாங்க. இவங்க பதட்டமா இருக்கிறதுனால காம்பவுண்ட்ல இருக்க எல்லாருமே கேக்குறாங்க, என்னங்க ஆச்சு அப்படின்னும் போது, என் வீட்டுல லாக்கர்ல 5 லட்சம் ரூபாய் வச்சிருந்தேன், திடீர்னு ஓபன் பண்ணி பார்த்தா அந்த காசு காணும் அப்படின்னும் போது, நீங்க வேற எங்கேயாவது வச்சிருக்க போறீங்க, ஏதாவது ஒரு வேலைக்காக எடுத்து வேற எங்கேயாவது வச்சிருக்க போறீங்க, வீட்டை செக் பண்ணி பாருங்கன்னு. இல்ல நான் எப்படி வெளியே வைப்பேன், வெளியெல்லாம் நான் வைக்கலன்ற மாதிரி கமலா
கமலா எவ்வளவோ சொல்றாங்க, இருந்தாலும் செக் பண்ணி பாத்துருங்கன்னு சொன்னோன்னே சரி எல்லாரும் சொல்றாங்களேன்றதுக்காக சாந்தி நீயும் செக் பண்ணு அப்படின்ற மாதிரி இவங்களும் செக் பண்றாங்க. ஆனா காசு எங்கேயுமே இல்ல, காணாம போயிருச்சு. சோ இவங்களுமே போலீஸ் ஸ்டேஷனுக்கு போறதுதான் ஒரே வழின்ற மாதிரி பக்கத்துல இருக்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்துடுறாங்க. அங்க வந்து ஒரு லேடி எஸ்ஐ தான் இருக்காங்க. அந்த லேடி எஸ்ஐ கிட்ட இவங்களுமே காசு காணோம், எப்படி இது நடந்ததுன்னே தெரியல, என் லாக்கர்ல நான் பத்திரமா வச்சிருந்தேன், சாவி என் கிட்ட மட்டும் தான் இருக்கு, ஆனா இப்ப காசு காணோம், யாரோ வந்து எடுத்திருக்காங்க, கண்டுபிடிச்சு தாங்க அப்படின்ற மாதிரிலாம் கேக்குறாங்க. சரி ஓகேன்ற மாதிரி இந்த லேடி எஸ்ஐ இருக்காங்கல்ல, கேஸை விசாரிக்கிறதுக்காக அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. அப்படி வரவங்க வரும்போதே வந்து வாசல், அதாவது இவங்க வாசல்ல வந்து சிசிடிவி இல்ல, ஆனா கொஞ்சம் எதிர் இடம் இருக்கு பாத்தீங்களா, அங்க இவங்களோட இடத்தை கவர் பண்ற மாதிரி ஒரு சிசிடிவி வைக்கப்பட்டிருக்கு. ரோடையும் கவர் பண்ணுது, இவங்களோட காலனியும் கொஞ்சம் கவர் பண்ற மாதிரி இருக்கு. அதை ஒரு 8 இவங்க பாத்துக்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து கமலாவோட வீட்டுக்கு வந்துடுறாங்க. கமலாவோட வீட்டுக்கு வரும்போதே உங்க வீட்டுக்கான சாவி யார் யார்கிட்ட இருக்கு, உங்ககிட்ட உங்க பசங்க கிட்ட இருக்கும்ல அப்படின்னும் போது பசங்க கிட்ட எல்லாம் இருக்காது, ஏன்னா பசங்க வரும்போது நான் வீட்டுல தான் இருப்பேன், அப்படியே இல்லைனாலும் என் பசங்க கொஞ்சம் முன்ன பின்னாலும் எனக்கு கால் பண்ணிடுவாங்க, அதனால பசங்களுக்கு தனியாலாம் நான் கீ தரல. அதே மாதிரி வந்து வேலைக்காரிக்கு மட்டும் ஒரு கீயை தந்திருக்கேன், 2 கீ இருக்கு, ஒரு கீ எனக்கு இருக்கு, அதே மாதிரி வேலைக்காரிக்கு இருக்குன்ற மாதிரிலாம் சொல்றாங்க. சரி ஓகேன்ற மாதிரி இந்த எஸ்ஐ லேடியும் உள்ள வராங்க. லாக்கருக்கான கீ ஒண்ணுதானே இருக்கும் போது, ஆமா என்கிட்ட மட்டும் தான் இருக்கு, எனக்கு அதுதான் புரிய மாட்டேங்குது, லாக்கரை ஓபன் பண்ணி எடுத்திருக்காங்க, உடச்சி எடுத்திருந்தா கூட வந்து யாரோ இப்படி பண்ணிருக்காங்கன்னு நினைக்கலாம், ஓபன் பண்ணி எடுத்திருக்காங்கன்னா எனக்கு ஒண்ணுமே புரியலன்ற மாதிரிலாம் இந்த கமலா சொல்றாங்க. சரிமா நீங்க பதட்டப்படாதீங்க, உடம்பு வேற உங்களுக்கு முடியலன்றீங்கல்ல, நீங்க தேவையில்லாம பதட்டப்படாதீங்க, நான் எப்படியாவது கண்டுபிடிச்சிடுறேன்ற மாதிரி இந்த எஸ்ஐ லேடி சொல்றாங்க. இப்ப எஸ்ஐ லேடி வந்து அக்கம் பக்கத்துல இருக்கவங்க கிட்ட பேசுறாங்க. அப்படி பேசும்போது தான் ரேவதி வீட்டுக்கு வராங்க. ரேவதி யாரு, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் இங்க வந்திருப்பாங்க, ஹஸ்பண்ட் தொல்லை தாங்க முடியாம கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் வந்திருப்பாங்க. ரேவதி கிட்ட சில கேள்வி எல்லாம் கேட்கறாங்க. என்ன கேள்வி கேட்கறாங்கன்னா, நீங்க ஏதாவது பாத்தீங்களா, அவங்க வீட்டுல வந்து யாராவது வந்து கொஞ்சம் சந்தேகப்படுற மாதிரி போனதை பாத்தீங்களா அப்படின்னு கேட்கும்போது, இல்ல நான் அதெல்லாம் கவனிக்கவே இல்லைன்ற மாதிரி ரேவதி சொல்றாங்க. அடுத்துதான் ஓனர் லேடி. ஓனர் வந்து மேக்சிமம் வேலை விஷயமா வெளியே போயிடுவாரு. ஓனரோட ஒய்ஃப் விஜயா இருக்காங்கல்ல, அவங்க கிட்ட பேசி பாக்குறாங்க. இதை தாண்டி அந்த குடியிருப்புல இருக்காங்கல்ல மத்தவங்க கிட்டயும் பேசி பாக்குறாங்க. ஆனா பெருசா எதுவுமே உங்களுக்கு கிடைக்க மாட்டேங்குது, எல்லாருமே நான் எதுவுமே பார்க்கலன்னு சொல்றாங்க. சோ திருடன் வந்து கண்டிப்பா இங்கதான் இருக்க வாய்ப்பு இருக்கு. ஏன்னா வந்து இவங்க 5 லட்சம் ரூபாய் வச்சிருக்கிறது வெளியே இருக்கவங்களுக்கு எல்லாம் பெருசா தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்ல, இங்க இருக்கவங்க தான் பண்ணிருக்காங்கன்ற மாதிரி அதுக்கேற்ற மாதிரி கமலா கிட்ட பேசும்போது கமலா வந்து தனியா இருக்கிறது தெரிஞ்சுக்கிட்டு இவங்க சந்தேகத்தை சொல்றாங்க. காசு இருக்கிறது 3 பேருக்கு தான் தெரியும், இந்த காம்பவுண்ட்ல மத்தவங்களுக்கு தெரியாது, 3 பேருக்கு தான் தெரியும். ஒண்ணு என் வீட்டுல வேலை பார்க்குற சாந்தி, அதே மாதிரி வந்து விஜயா அம்மா கிட்ட சொன்னேன், அதாவது ஓனர் லேடி கிட்ட நான் சொன்னேன். அதை தாண்டி வந்து புதுசா வந்து ரேவதின்ற பொண்ணு அதை கவனிச்சா, நான் வந்து விஜயா கிட்ட சொன்னதை அந்த ரேவதி கவனிச்சா. இவங்க 3 பேர் தான் எடுத்திருப்பாங்கன்னு எனக்கு தோணுது, ஆனா எப்படி லாக்கரை உடைக்காம அப்படின்ற மாதிரிலாம் யோசிச்சுட்டு இருக்காங்க. நல்லா யோசிச்சு பாருங்கம்மா, அந்த லாக்கருக்கான கீயை எப்பவுமே பத்திரமா தானே வச்சிருப்பீங்க, அது எப்பயாவது மிஸ் ஆச்சா அப்படின்னு கேட்கும்போது இப்பதான் இவங்களுக்கு ஒரு விஷயம் ஸ்ட்ரைக் ஆகுது. அது என்னன்னு பாத்தீங்கன்னா, அந்த கீ மிஸ் ஆயிருக்கும், இவங்க ஒரு இடத்துல வச்சிருப்பாங்க, அந்த இடத்துல மிஸ் ஆயிருக்கும். என்ன மிஸ் ஆயிடுச்சுன்னு இவங்க பதட்டமா தேடிட்டு இருக்கும்போது வேற ஒரு இடத்துல இருந்திருக்கும். அதாவது வந்து வேற ஒரு இடத்துல, அப்ப நம்ம தான் தெரியாம இங்க வச்சுட்டுமா அப்படின்ற மாதிரி இவங்க யோசிச்சிருப்பாங்க. அது என்னன்னா ஒரு 2-3 மணி நேரம் மிஸ் ஆயிருக்கும். அந்த 2-3 மணி நேரத்துல யாராவது எடுத்து அதை அச்சு எடுத்திருப்பாங்களா அப்படின்ற மாதிரிலாம் இவங்களுக்கு டவுட் வர ஆரம்பிக்குது. யாராவது வந்து கதவு திறந்திருக்கும் போது உள்ள வந்து அந்த இதை எடுத்துட்டு அச்சு எடுத்திருப்பாங்களா அப்படின்ற மாதிரிலாம் டவுட் வர ஆரம்பிக்குது. இந்த டவுட்டை பத்தி எல்லாம் கமலாவும் சொல்றாங்க. கண்டிப்பா அச்சு எடுத்திருக்க தான் வாய்ப்பு இருக்கு, ஏன்னா வந்து லாக்கருக்கான கீயை நீங்க வந்து எங்க வச்சிருக்கீங்க அதெல்லாம் யாரோ கவனிச்சிருக்காங்க, அந்த லாக்கருக்கான கீ ஒரு கேப் கிடைக்கும் போது அவங்க அச்சு எடுக்கிறதுக்கு எடுத்திருக்காங்க, நீங்க தேடிட்டு இருந்தோன்னா வேற ஒரு இடத்துல பதட்டத்துல வச்சிருக்காங்க, இதுதான் நடந்திருக்க வாய்ப்பு இருக்கு, நீங்க கவலைப்படாதீங்க, இதுக்கு பின்னாடி யார் இருக்காங்கன்றதை நான் கண்டுபிடிக்கிறேன்ற மாதிரி எஸ்ஐ லேடியும் சொல்றாங்க. இந்த லேடி எஸ்ஐ வரும்போதே ஒரு விஷயத்தை கவனிச்சாங்க. அது என்னன்னா, இந்த காலனில வந்து சிசிடிவி எல்லாம் வைக்காம இருக்காங்க, ஆனா எதிர் வீட்டுல வச்ச சிசிடிவி ரோட்டையும் கவர் பண்ணுது, இவங்க வீட்டையும் கொஞ்சம் கவர் பண்ணுது. அந்த ஃபுட்டேஜ்ல ஏதாவது மாட்டுமா அப்படின்ற மாதிரி யோசிக்கும் போது இவங்களுமே வந்து அந்த நபரை பாக்குறாங்க, அதாவது அந்த ஓனரை பாக்குறாங்க. சரி இந்த மாதிரி எதிரில் இப்படி நடந்திருக்கு, உங்க சிசிடிவியை கொஞ்சம் ஃபுட்டேஜ் தர முடியுமான்னும் போது தாராளமா பாத்துக்கோங்க அப்படின்ற மாதிரி அவருமே சொல்றாரு. அந்த ஃபுட்டேஜை போட்டு இவங்க செக் பண்றாங்க. பிரச்சனை என்னன்னா, ரோட தான் மேக்சிமம் கவர் பண்ணுது, அந்த காலனில வந்து 2-3 வீடை தான் கவர் பண்ணுது. அந்த 2-3 வீட்டுக்குள்ள கமலா வீடும் கவர் ஆயிடுச்சுன்னா நல்லா இருக்கும்னு நினைக்கிறாங்க. ஏன்னா இவங்க சிசிடிவியை பார்க்கும்போது இது கமலா வீட்டை கொஞ்சம் கவர் பண்ற மாதிரி இருக்கேன்னு யோசிச்சுதான் முதல்ல சிசிடிவியை செக் பண்ண நினைச்சிருப்பாங்க. எப்படியாவது கவர் பண்ணிடணும், ஏன்னா கொஞ்சம் கவர் பண்ணிட்டா கூட யாரு வந்தாங்க போனாங்கன்றது நமக்கு தெரிஞ்சிடும், நம்ம ஓரளவுக்கு கெஸ் பண்ண முடியும்ன்ற மாதிரி ஃபுட்டேஜை பாக்குறாங்க. நல்ல வேலையா கமலாவோட வீடும் கவர் ஆயிருக்கு. ஆனா பிரச்சனை என்னன்னா, சிசிடிவி ரோட தான் ஹைலைட்டா காட்டுது, ரோடுக்கு ரொம்ப தள்ளி தான் எதிர இருக்க அந்த இடமே இருக்கு. அதனால அங்க இருக்கிறவங்க வந்து ரொம்ப ரொம்ப சின்னதா தெரியுறாங்க, அது யாருன்றதெல்லாம் இவங்களால புரிஞ்சுக்கவே முடியாது. இவங்க ஏற்கனவே கமலா கிட்ட பேசும்போது அந்த நாள் நீங்க காலையில எந்த டைம் போனீங்க, எந்த டைம் வந்தீங்க, இந்த மாதிரி ஏகப்பட்ட கேள்வி கேட்டிருப்பாங்க. சோ கமலா வந்து அவங்க எப்ப போனாங்க, எத்தனை வாட்டி போனாங்க, எல்லா டைமையும் தெளிவா சொல்லியிருப்பாங்க. சோ கமலா இந்த டைம் வந்ததெல்லாம் கமலான்றதை நம்ம புரிஞ்சுக்கலாம். இதை தாண்டி யார் போயிருக்கா, எந்த டைம் போயிருக்காங்கன்றதை செக் பண்ணலான்ற மாதிரி இவங்க செக் பண்றாங்க.
அப்படி செக் பண்ணும் போது ஒரு இடத்துல வந்து வேற யாரோ போறாங்க, கதவை திறக்கிறாங்க, உள்ள போறாங்க. கொஞ்ச நேரம் தான். அதுக்கப்புறம் பதட்டமா அங்க இருந்து கிளம்பி போறாங்க. பதட்டமா கொஞ்சம் வேகமா கிளம்பி போறாங்கன்னு வைங்களேன். வேகமா வராங்க, வேகமா கிளம்பி போறாங்க. ஒருவேளை இதுதான் வந்து அந்த திருடியா இருக்க வாய்ப்பு இருக்கு. அது ஒரு லேடின்றது கன்ஃபார்ம் ஆயிருது. இதுதான் திருடியா இருக்க வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி வந்து கதவை திறக்கிறாங்கன்னா சாவி இருக்கிறது யார்கிட்ட இருக்கு? வேலைக்காரங்க சாந்தி கிட்ட மட்டும் தான் இருக்கு. அப்ப சாந்தி தான் இதை பண்ணாங்களான்ற மாதிரி யோசிக்கிறாங்க. அதே மாதிரி வந்து நம்ம எடுத்தவங்க சாந்தியும் சந்தேகப்பட முடியாது. ஏன்னா உள்ள இருக்க லாக்கரோட கீயை அச்சு எடுக்கிறாங்கன்னா இந்த கீயை அச்சு எடுக்கிறது பெரிய விஷயம் கிடையாது. ஏன்னா சாந்தி கிட்டயும் இந்த கீ இருக்கு, அதே மாதிரி கமலாமா கிட்டயும் இந்த கீ இருக்கு. இவங்க 2 பேர்ல யார்கிட்ட இருந்தாவது இந்த வெளி சாவிக்கான அச்சை கூட எடுத்திருக்கலாம். அவங்க கூட சாவியை யூஸ் பண்ணி உள்ள போயிருக்கலாம். அதாவது கமலா வெளியே போயிருக்காங்க, வேலைக்காரியும் இல்லன்றத கவனிச்சு கூட இந்த விஷயத்த பண்ணிருக்கலாம். அப்படி இல்லைன்னா வேலைக்காரி கூட பண்ணிருக்கலாம். இது எந்த லேடினே பிடிபட மாட்டேங்குது அப்படின்ற மாதிரி இவங்க யோசிக்கிறாங்க. இவங்களுக்கு ஏற்கனவே 3 பேர் மேலதான் சந்தேகம் இருக்கு. கமலா சொன்ன மாதிரி 3 பேர் மேல சந்தேகம் இருக்கு. ஒன்னு ரேவதி, அதாவது புதுசா வந்த அந்த ரேவதி. 2வது வேலைக்காரங்களான சாந்தி. இன்னொன்னு 3வது விஜயா. விஜயா வந்து ஓனர் லேடியா இருந்தாலும் ஹஸ்பண்ட் தான் கண்ட்ரோல் எல்லாத்தையும் வச்சிருக்காரு. அவங்களுக்கு பெருசா செலவுக்கு காசு தர மாட்டாரு. அதனால அவங்களுக்கும் மோட்டிவ் இருக்கு, காசு எடுக்கிறதுக்கான மோட்டிவ் இருக்கு. ஏன்னா என்னதான் ஓனர் லேடியா இருந்தாலும் அவங்களுக்குன்னு நிறைய வாங்கணும்ன்ற ஆசை இருக்கும்ல, அதுக்காக கூட எடுத்துக்கலான்ற மாதிரி அவங்களையும் சந்தேகப்படுறாங்க. பிரச்சனை என்னன்னா 3 பேரோட பிசிக்கும் ஒரே மாதிரி இருக்கு. அந்த சின்ன ஃபுட்டேஜ்ல பார்க்கும்போது யாரு வராங்கன்றது தெரிய மாட்டேங்குது. அப்படி நல்லா ஏதாவது கிடைக்குமா அப்படின்னு யோசிக்கும் போது இவங்களுக்கு அப்பதான் ஒண்ணு ஸ்ட்ரைக் ஆகுது. என்னதான் இருந்தாலும் சாரியோட கலர் கொஞ்சம் தெரியுது இல்ல, அந்த நாள் வந்து யார் இந்த சாரியை கட்டினாங்கன்றது கமலா அம்மா கிட்ட விசாரிச்சா தெரிய போகுது, அவ்வளவுதானே அப்படின்ற மாதிரி யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா வந்து திருடினவங்களுக்கு இங்க சிசிடிவி கவர் ஆகுன்றதெல்லாம் தெரியல, அதனால வந்து அவங்க கொஞ்சம் கேர்லெஸ்ஸா இருந்திருக்காங்க. நம்ம இந்த சாரியோட கலரை வச்சே கண்டுபிடிச்சிடலாம்ல அப்படின்ற மாதிரி போலீஸ் இந்த எஸ்ஐ லேடி யோசிக்கிறாங்க. கமலா அம்மா கிட்ட கேட்கும் போது கமலா அம்மா வந்து சாந்தி தான் இந்த கலர் ட்ரெஸ் பண்ணியிருந்தா, அதாவது வேலையை முடிச்சுட்டு கிளம்பிட்டா, அதுக்கப்புறம் தான் நானும் வெளியே போனேன், ஆனா அவ எதுக்கு திரும்பி வந்திருக்கா, ஏதோ தப்பா இருக்கு அப்படின்ற மாதிரிலாம் சொல்லும் போது இப்ப சாந்தியை லாக் பண்ணிடுறாங்க. சாந்தி, நீ இந்த டைம் திரும்பி வந்திருக்க, எங்களுக்கு சிசிடிவி ஃபுட்டேஜ்ல கிடைச்சிருச்சு, நீ தான் வந்திருக்க, நைஸா காசு எடுத்துட்டு போயிருக்க, ஒழுங்கு மரியாதையை ஒத்துக்கோன்னு கேட்கும்போது இல்ல நான் எதுக்காக வந்தேன் தெரியுமான்ற மாதிரி சாந்தி ஒரு விஷயத்த சொல்றாங்க. சாந்தி வேலையை முடிச்சிருப்பாங்க, கிளம்பி போனதுக்கு அப்புறம் அந்த ஓனர் அம்மா கமலா இருக்காங்களா, அவங்களும் வெளியே கிளம்பிடுறாங்க. அப்பதான் சாந்தி வந்திருப்பாங்க. சாந்தி எதுக்கு சொல்றாங்கன்னா, நான் சமையல் செஞ்சேன்ல, கேஸ் ஆஃப் பண்ணனா இல்லையான்னு எனக்கு ஒரு குழப்பம் வந்துருச்சு, ரொம்ப பதட்டமாயிட்டேன், அதனால நான் திரும்பி வரும்போது வீட்டுல பார்த்தா கமலா அம்மா இல்ல, கதவை சாத்திட்டு போயிட்டாங்க, என்கிட்ட கீ இருக்குல்ல, அதை வச்சு நான் உள்ள போனேன், கேஸை வந்து நான் ஆஃப் பண்ணிட்டு வந்தேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. நான் ரொம்ப வேகமா வந்துட்டேன், நீங்க வேணா பாருங்கன்னும் போது கொஞ்சம் வேகமா தான் வந்திருக்காங்க. அதாவது ஒரு நிமிஷம் அதிகபட்சம் இருந்திருப்பாங்க, அதுக்குள்ள வந்துட்டாங்க. ஆனா போலீஸ்க்கு இன்னமும் டவுட் இருக்கு. என்னன்னா, ஒரு நிமிஷத்துல இவங்க வந்துட்டாங்க, சரி, அந்த ஒரு நிமிஷத்துல கூட அந்த திருட்டு வேலையை பண்ணிருக்கலாம்ல, இப்ப கேட்கும் போது கேஸ் கதை விடலாம்ல அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. சோ இதை தாண்டி யாருமே உள்ள போலல. இப்ப வந்து அந்த சிசிடிவி அவ்வளவு செக் பண்ணாங்க, இதை தாண்டி வேற யாரும் உள்ள போன மாதிரி இல்லல. அதனால இவங்களுக்கு சாந்தி மேலதான் ஹெவியா டவுட் இருக்கு. அப்ப சாந்தி வீட்டை உடனே செக் பண்ணும் அப்படின்ற மாதிரி முடிவு எடுக்கிறாங்க. இப்ப உடனே செக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. சாந்திக்கு இப்பதான் பயம் வருது, ஐயோ செக் பண்றாங்களே அப்படின்ற மாதிரி ரொம்ப பயப்படும் போது செக் பண்ணதுல வந்து 4.5 லட்சம் ரூபாய் வீட்டுல இருக்கிறத கண்டுபிடிச்சிடுறாங்க. அதாவது 5 லட்சம் ரூபாய் எடுத்தாங்கல்ல, அதுல 4.5 லட்சம் ரூபாய் இருக்கிறத கண்டுபிடிச்சிடுறாங்க. மீதி 50,000 ரூபாயை செலவு பண்ணிருக்காங்கன்றது தெரிய வருது. இப்ப லாக் பண்ணி கேட்கும் போது சாந்தி எல்லா விஷயத்தையும் சொல்லிடுறாங்க. ஆமா, எனக்கு நிறைய பண தேவை இருந்தது, இவங்க காசு சேர்த்து வச்சுட்டு இருந்தது எனக்கு தெரிஞ்சது, இதை எப்படியாவது எடுக்கணும்னு முடிவு பண்ணேன் அப்படின்ற மாதிரி இவங்க சொல்றாங்க. அது என்னன்னா வந்து ஒரு நாள் வந்து அவங்க அந்த லாக்கருக்கான கீயை ஒரு இடத்துல வச்சிருப்பாங்க, அதை பார்த்தவங்க உடனே அச்சு எடுக்கணும்ன்ற மாதிரி வேகமா அச்சு எடுக்கிறதுக்கான ஏற்பாடு எல்லாத்தையும் பண்ணிருப்பாங்க. எதுவுமே தெரியாத மாதிரி வைக்கிறது, அதாவது அதே இடத்துலதான் சாவியை வைக்கிறதுக்கு நினைச்சிருப்பாங்க. ஆனா கமலா அங்கேயும் இங்கேயும் நடமாடிட்டு இருக்கும் போது என்ன பண்றதுன்னு தெரியாம வேற ஒரு இடத்துல சாவியை வச்சுட்டு இவங்களுமே வேலை பார்க்கறதுக்காக போயிருப்பாங்க. கமலாவும் நம்ம தான் இங்க வச்சுட்டு மாத்தி வச்சுட்டு தான் நினைச்சிட்டோம் போல அப்படின்ற மாதிரி கமலா கன்ஃபியூஸ் ஆயிருப்பாங்க. நல்ல வேலை அவங்களுக்கு டவுட் வரலன்ற மாதிரி அச்சுக்காக ஒரு கீ எடுத்துக்கிட்டாங்க. அதே மாதிரி சிசிடிவி ஃபுட்டேஜ்ல லாங்ல இருந்து பார்த்ததுனால அவங்க காசு எடுத்துட்டு போனதெல்லாம் கிளியரா தெரியல. அவங்களும் காசை மறைச்சு வச்சுதான் எடுத்துட்டு போயிருப்பாங்க. அதாவது சாரிக்குள்ள மறைச்சு வச்ச மாதிரி தான் அந்த காசை நைஸா எடுத்துட்டு போயிருப்பாங்க. ஏன்னா வந்து மத்த காம்பவுண்ட்ல இருக்க யாருக்குமே அவங்க மேல டவுட் எல்லாம் வராது. அவங்க வந்து எப்பவுமே வேலை செய்யறதுக்கு வருவாங்க போவாங்கன்ற மாதிரி தான் நினைச்சிருப்பாங்க. யாருக்குமே டவுட் வந்திருக்காது. சரியான சமயம் பார்த்து சாந்தி இந்த விஷயத்த பண்ணிருப்பாங்க. சோ சாந்தி தான் இதை பண்ணிருக்காங்கன்னு தெரிஞ்சிருச்சுல, அவங்க கிட்ட இருக்க மீதி காசு எல்லாத்தையும் வாங்கி தந்துடுறாங்க. இப்ப சாந்தி மேல எடுக்க வேண்டிய ஆக்ஷன் எல்லாத்தையும் எடுக்கிறாங்க. இதுக்கு நடுவுல வந்து இந்த கமலாமாவே ரேவதி மேல சந்தேகப்பட்டிருப்பாங்க, ஓனர் அம்மாவான அந்த விஜயா மேல சந்தேகப்பட்டிருப்பாங்க. தேவையில்லாம அவங்க மேல சந்தேகப்பட்டுட்டுமே பார்த்தா இவளே கூட இருந்து இப்படி பண்ணிட்டாலே அப்படின்ற மாதிரி ரொம்ப ஃபீல் பண்றாங்க. இப்ப சாந்தி மேல எடுக்க வேண்டிய ஆக்ஷன் எல்லாம் எடுக்கிறாங்க. இதோடயே இந்த கேஸும் முடிய ஆரம்பிக்குது.
கண்டிப்பா இந்த கதை உங்க எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். இதே மாதிரி நிறைய கதைகளை நம்ம சேனல்ல ஆல்ரெடி போட்டிருக்கோம். அதெல்லாம் நீங்க பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அதே மாதிரி இந்த வீடியோ உங்களுக்கு நிச்சயமா பிடிச்சிருக்கும் நான் நம்புறேன். அப்படி பிடிச்சிருந்தது இது வரைக்கும் நீங்க பாக்குறீங்கனாலே உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு அர்த்தம். சோ கண்டிப்பா இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. அப்பதான் இன்னும் நிறைய பேர்கிட்ட இந்த கதை கொண்டு போய் சேர்க்கப்படும். திரும்பி வேற ஒரு காணொலி மூலியமா நான் உங்களை வந்து பாக்குறேன். அது வரைக்கும் உங்ககிட்ட இருந்து விடைபெறேன். நன்றி, வணக்கம்.